ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைவிடுவதாக இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படி ஆவியில் நடக்கணும், மாம்சத்தில் நடக்கூடாதுன்றதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏன் மறுபடியும் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது அப்படின்றாருனா, மாம்சம் பாவம் ஆரம்பத்தில் ரொம்ப தேனை போல் இருந்தாலும் முடிவில் அது மரணத்துக்கு கொண்டு போய் முடிச்சு விட்ரும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது எங்கேயுமே நம்மளை தப்பிக்க முடியாது. சின் இஸ் வெரி டேஸ்ட் like honey, but it will take you to the end one day. எடுத்த உடனே ஒரு மனுஷனை கீழே தள்ளாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைரஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேன்சரை போல் அது நம்மளை முழு சரீரத்தை அழித்து விடுகிறது. சரீரத்தை மாத்திரம் அழித்து விடுகிறதல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தன்மையும் ஆவிக்குரிய உறவையும், ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவையும் அது அழிச்சிருமா. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். மாம்சத்தின் சிந்தனை மரணம். ஃபிசிக்கல் டெத்து மட்டும் நான் சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் டெத். நீங்கள் நிறைய பேர் சொல்கிற நான் கேட்டிருக்கிறேன், எலும்பவே முடியல, ஜொம்மனவே தோணலை, ஒரு மாதிரி ஹார்ட்டு ஸ்டப்பனாக இருக்குது, தேவ பிரச்சனத்தையும் உணர முடியல, சர்ச்சுக்கு போக தோணலை, எதுவுமே தோணலை, பாவம் செஞ்சாலும் உணர்வே வரமாட்டேங்குது. அதான் உணர்வற்ற தன்மை, உணர்வே இல்லாத ஒரு மனசாட்சி செத்துப்போன நிலைமை, சமாதானத்தை அனுபவிக்க முடியல, டிப்ரெஷன் இருக்குது, வெளியே பார்க்குறத விட தான் சிரிக்கிறேன், உள்ளே அழுதுகிட்டு இருக்கிறேன், பாவத்தோடு போராடுறேன், அதை விட்டு வர முடியல அப்படின்னா, ஏன்னா மாம்சத்தை செய்து 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 மாம்ச காரியங்களை செய்து மாம்ச சிந்தனையில் இருந்து அது என்ன பண்ணுன்னா, மாம்ச சிந்தை மரணம், பட் ஆவியின் சிந்தையோ ஜீவனை தரும், சமாதானத்தை தருகிறது. உங்கள் வாழ்க்கையை கத்தர் வைத்துக்கிறதுக்கான காரணம் ஜீவனோடு இருக்க, சமாதானத்தை அனுபவிக்க, சந்தோஷத்தை அனுபவிக்க, தேவ சித்தத்தை செய்வதற்காக. ஆனால் அந்த பொல்லாத பிசாசு இன்றைக்கி கீழே தள்ளி இன்றைக்கி நம்மளை மாம்சத்தில் அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்கிறான். இனி நீங்கள் அதான் பாருங்கள் வசனத்தை சொல்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. பவுலதான் சொல்கிறாரு, ஐ எம் நாட் அண்டர் த லா எனிமோர். நான் மாம்சத்தை செய்கிறதுக்கு, நான் மாம்சத்துக்கு கீழே நான் கிடையாது. கர்த்தர் என்னை விடுதலையாக்கிட்டார், நான் சுயாதீனம் உள்ளவன். God has made me free by the power of the blood. அதை நம்பும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே இந்த ஜீவன் உண்டாகிறது, சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போது இயேசுவை விசுவாசிக்கணும், அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கணும். அப்போ அதை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை போகணும். அதை பண்ணாமல் நான் என் ஜெபத்தால் நான் வாழ்ந்துடுவேன், என் பாசனத்தினால் நான் வாழ்ந்துடுவேன், நான் எவ்வளோ அப்படி நம்முடைய சக்தியில், நம்முடைய வில் பவரில் வாழ்ந்தோன்னா நம்ம வாழ முடியாது. பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. அதனால தான் பவுல் தைரியமாக சொல்கிறாரு, ஐ எம் நாட் அண்டர் த ஃப்ளஷ், பட் ஐ எம் கண்ட்ரோல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏன் ஸ்பிரிட் ஆஃப் காட்னால நம்ம வாழணும்னா, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதனால தான் மாம்சத்தின் நடக்கூடாதுன்றார். ஸோ வாக் பை த ஸ்பிரிட், ஸோ தி வில் நாட் கிராட்டிஃபை த டிசைர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். கர்த்தர் தம்மை வரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.